பாரதத்தின் பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக ஒவ்வொரு முறை அவர் தமிழகத்துக்கு வரப்போதும் பாத்தீங்கன்னா சென்ற வாரம் மதுரை வந்திருந்த போது எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழக மக்களுக்காக குறிப்பாக தென் தமிழகத்திலே உள்ள மக்களுக்கு ரொம்ப பயன்பெறும் விதமாக எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி திறக்கப்பட்டது. அதே போல நாளைய தினம் திருச்சி வருகை தரக்கூடிய பிரதமர் அவர்கள் புதன்கிழமை நாளை மறுநாள் வரக்கூடிய பிரதமர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் அர்ப்பணிக்க வருகை தருகிறார். அது மட்டும் இல்லாமல் என்டிஏ நடத்தக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவல ஆட்சி குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலம் தமிழக மக்கள் விடியல் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்து பட்ட அவதி அவஸ்தை எல்லாத்தையுமே தமிழக மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிசர்விங் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழக மக்கள் டிசர்வ் செய்யக்கூடிய ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தரக்கூடிய நல்ல திட்டங்களை உள்ளபடியே தமிழக மக்களுக்கு எடுத்து சென்று தமிழக மக்களை இந்த இலவச கலாச்சாரத்திலிருந்து எடுத்துட்டு ஒரு உண்மையான வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் அமைவதற்கான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக பிரைம் மினிஸ்டர் எத்தனையோ நாடுகளுக்கு செல்கிறார்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன, இருந்தாலும் தமிழக மக்கள் மீது எவ்வளவு ஒரு கவனம் இருந்தால் ஏற்கனவே ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மதுராந்தகத்துக்கு வருகை தந்தார்கள். அதுக்கப்புறம் மார்ச் 1 மதுரைக்கு வந்தாங்க. இப்போ மார்ச் 11 திருச்சிக்கு வராங்க. சோ இத்தனை வேலைப்பாடுகளுக்கு நடுவே தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு நீங்க 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கூட எத்தனையோ முறை தமிழகத்துக்கு தொடர்ச்சியாக திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு எத்தனையோ நல்ல திட்டங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு ஏற்பட்டிருக்கு. சோ தமிழகம் மீது எப்போதும் அதிக அக்கறை கொண்ட பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். இந்த என்டிஏ கூட்டணி ஒரு மிக பலமான கூட்டணி, வலுவான கூட்டணி. ஏற்கனவே மதுரை எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டம், அங்க சேர்ந்த கூட்டம் ஒரு வெற்றிக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி எதிர்கட்சிகள் இன்னைக்கு புலம்பும் நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா முதல்வருக்கும் ப. சிதம்பரம் போன்ற நபர்களுக்கும் அண்ணா திமுக மேல அதிக பாசம் வந்துருச்சு. பிஜேபி கிட்ட மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவை காலம் முழுவதும் எதிர்த்த திமுக இன்னைக்கு அண்ணா திமுக மீது இன்னைக்கு பாசம் கொண்டு அவங்களை காப்பாற்ற முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா தோல்வி பயம். இன்னைக்கு என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து, அதாவது ஒன்று சேருவது என்பது தலைவர்கள் லெவல்ல கிடையாது, தொண்டர்கள் லெவல்ல. இன்னைக்கு அடிமட்ட லெவல்ல தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பிணைப்பு ஏற்பட்டிருக்கு. சோ இந்த பிணைப்பின் காரணமாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் என்பது தமிழகத்திலே நடைபெற போகிறது. அதுக்காக எதெல்லாமோ பண்ணி பார்க்கறாங்க, எப்படிலாமோ ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்கலாம், இந்த கூட்டணி சேராம இருக்கணும். 2024 கூட்டணி சேராம போனதுனாலதான் அவங்க வெற்றி பெற்றார் என்பதை உணர்கிறார்கள். அந்த மாதிரியே 26லும் சேராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மிக வலுவான கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கான மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த திருச்சி மாநாடு அமைய போகிறது. அதை நாங்கள் அனைவரும் பிரதமரை வரவேற்பதற்காக எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். பிஜேபி அதிமுக அடி அந்த தொகுதி பங்கு என்பது இப்போ வரைக்கும் முடியல. ஏன்னா முடிச்சாதான் சீக்கிரம் தேர்தல் பண்ணி தொடங்க முடியும். எப்ப அதுக்கான நடவடிக்கை? திமுக கூட்டணியில நிறைய சிக்கல் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால அவசரமா எல்லா முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. சோ எப்பயுமே இந்த தோற்கக்கூடிய கூட்டணி தான் அவசரப்பட்டு நிறைய முடிவுகள் எடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு வெற்றி கூட்டணி. எங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் கிடையாது. இந்த கொலாடி சண்டை மாதிரி காங்கிரஸ் திமுக மாதிரி கொலாடி சண்டை கிடையாது. கொள்கை ரீதியாக ஒன்று கூடியிருக்கிறோம். திமுக வீழ்த்த வேண்டும் என்று ஒன்று கூடியிருக்கிறோம். இங்க யாருமே பவருக்காக அடிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு கிடையாது. எந்த கூட்டணி அமைத்து எந்த இடத்தில் யார் போட்டியிட்டால் வெற்றி பெற்று திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ, தமிழக மக்களை மீட்டெடுக்க முடியுமோ, தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியுமோ அதற்கான ஒரு கூட்டணி. எங்களுக்கு அவசரம் இல்லை. இன்னும் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிக்கல, இன்னும் காலம் இருக்கிறது. அதற்கு முன்பாக இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்னும் ஒரு மத்திய தலைமை, அதிமுக தலைமை எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து சீட் ஷேரிங் என்பது நடைபெற்று எந்தெந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் என்கின்ற செய்தி உங்களுக்கும் தெரியப்படுத்தப்படும். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவர்களோட நிலைப்பாடு தென் தமிழகத்தில் பாஜக இடம்பெற்றிருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க?
எப்போதுமே ஒரு தனிநபர் எந்த கட்சியில சேரலாம் அப்படிங்கிறது அவரோட விருப்பம். அதுல எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சரோட நம்பிக்கையை பெற்று அவருக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ ஒரு முதல்வராக அவரை அமர வைத்து அழகு பார்த்த இயக்கத்தை, கட்சியை, காலம் முழுவதிலும் திமுகவை எதிர்த்த ஒரு இயக்கத்துக்கு முதல்வராக இருக்கக்கூடிய, அந்த கட்சியிலிருந்து முதல்வராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு நபர் இன்று பதவிக்காக, சுயநலத்துக்காக வெளியே சென்று இன்னொரு கட்சியில, குறிப்பாக முழுவதும் அவர் எதிர்த்த இயக்கத்தில் இன்னைக்கு உறுப்பினராக சேருகிறார் என்றால் அதற்கான விடை என்ன என்பதை மக்கள் அறிவார்கள். இன்னைக்கு சுயநலம் எவ்வளவு முக்கியமா ஒருத்தருக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ இவருக்கான வெற்றியா தோல்வியா என்பதை நிர்ணயிக்க போவது காலமும் மக்களும். காலமும் மக்களும் இதற்கான பதிலடியை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள். அவர் திமுகவில் சேர்ந்தது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக அமைய போகிறது. பிரைம் மினிஸ்டர் இங்க வந்தாலே எலெக்ஷன் நேரத்துக்கு தான் பிரைம் மினிஸ்டர் இங்க வருவாரு, சும்மா சாதாரண விஷயத்துக்கு வரதில்லை. அது இல்லாம இவர் கூட்டணி பெருசா ஜெயிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. நிறைய வந்தாலும் நிறைய பொய்கள் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு அப்படிங்கறத சீஃப் மினிஸ்டரே சொல்றாரு. 2024 தேர்தல் முடிந்த காலகட்டத்திலிருந்து எத்தனை முறை பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் வெர்சஸ் நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியோ கார்கேயோ எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் தமிழகம் மீது எந்த கட்சிக்கு அக்கறை அதிகமாக இருக்கிறது சொல்லி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு பர்செப்ஷனுக்காக தான் நீங்க கூட வச்சிருக்கீங்களே தவிர இன்னைக்கு காங்கிரஸ் மீது உங்களுக்கு அக்கறை கிடையாது. 63 சீட்ல ஆரம்பிச்சு நீங்க 27 சீட்டுக்கு நீங்க கட்சி அடகு வைத்த நிலைமையில் தான் உங்களோட கூட்டணியில் இருக்காங்க. ஆனா பிரதமரை பொறுத்தவரை தமிழகம் மீது அதிக அக்கறை கொண்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காரு. ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க தமிழகத்துக்கு வந்தாலும் வராவிட்டாலும் மத்தியில் இருந்தாலும் கூட திட்டங்கள் வரிசையாக இன்னைக்கு செமிகண்டக்டருக்கான புதுசா நீங்க பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாங்கன்னா அதுல அதிகமாக பயன்பெறக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அதை உள்வாங்கிக் கொண்டு மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையில இல்ல. அவங்களுக்கு அந்த மனநிலை இல்லை. தமிழகத்துக்கு தேவை. அதனால்தான் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவைன்னு சொல்றோம். டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும்பொழுது மாநில அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழகத்துக்கான வளர்ச்சி என்பது, இளைஞர் மேம்பாடு என்பது அதிகமாக இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு என்பது அதிகமாக இருக்கும். இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இப்ப நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக செய்தியை பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில ஒரு 70 வயது முதியவரை கொலை செய்து 60 வயது மூதாட்டியை இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இந்த பாலியல் வன்கொடுமை என்பது தமிழகத்துல ஒரு கலாச்சாரத்தில் அங்கமாக திமுக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றியமைக்க வேண்டும். இன்னைக்கு இந்த தவறுகளை எல்லாம் மறைப்பதற்காக, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை மறைப்பதற்காக, இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் அமைச்சர்களோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. அதை மறைப்பதற்காக, இங்க இருக்கக்கூடிய சூழலை மறைப்பதற்காக பிரதமர் மீது குற்றச்சாட்டு, மத்திய அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு முதல்வர் பொய் மேல பொய்யா சொல்றார். ஆனா எத்தனை பொய் சொன்னாலும் எடுப்படக்கூடிய தேர்தல் இது கிடையாது. இந்த தேர்தல் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல். அதை மக்கள் நிர்ணயம் செய்து முடிவு செய்து விட்டார்கள். அதிமுக மேல இப்போதைக்கு என்ன பாசம் சொல்லிட்டு கேக்குறீங்க? தொடர்ச்சியாக திராவிடம் தான் ஆட்சி செஞ்சுட்டு வருது. அந்த விதத்துல திராவிடம் வழி தவறி போயிடக்கூடாது அப்படிங்கிற முறையிலையும் நிறைய கருத்து சொல்லலாம் இல்லையா? அவ்வளவு அக்கறை திமுக கிடையாதுங்க. அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா இன்னைக்கு அன்றைய தினமே எம்ஜிஆர் இந்த கட்சியை உதறி தள்ளிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சி தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு திமுக தமிழகத்துக்கு ஒரு சாபக்கேடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அன்றே கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பித்ததிலிருந்து 3 முறை தொடர்ச்சியாக வெற்றியும் பெற்று வந்தார். இப்ப கூட தமிழகத்தை அதிகமாக ஆண்ட கட்சி அதிமுக தான். இன்னைக்கு திமுக பொய்னாலும் புரட்டினாலும் ஆட்சியை அமர்ந்தார்கள். ஆனா இன்று வரை தமிழகத்துக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாத கட்சியாக இருந்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதிமுக மீது இத்தனை வருட காலமாக எதிர்த்து வந்தீங்க. இன்னைக்குதான் உங்களுக்கு பாசம் வருது. பாசம் என்பது உங்களுக்கு முதல்ல இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்து இயக்கம், இந்த 4 ஆண்டுகளாக எதிர்த்து இயக்கத்து மீது திடீர்னு ஒரு 2 வாரமா மட்டும் உங்களுக்கு ஏன் பாசம் வந்திருக்குன்னா அதுதான் தோல்வி பயம். நீங்க அந்த 5000 ரூபாய் அறிவித்ததே தோல்வி பயம் தான். அதை தாண்டி இன்னைக்கு அதெல்லாம் மக்களுக்கு எடுபடல. மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீ 5000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு ஃபைன் போடுவீங்கன்னு மக்கள் உணர்ந்து விட்டார்கள்.
எப்படி மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க கரண்ட் பில்லை ஏத்தி, பால் விலை ஏத்தி, பஸ் கட்டணத்தை ஏத்தி, அந்த மக்களுக்கு வந்து 2000 ரூபாய் அதிகமா பில்லு போட்டீங்க, 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு பில்லு போடுவீங்கன்னு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். சோ உங்க 5000 ரூபாய் எடுபடல. அதனால இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணியை நீங்க வந்து எப்படி வந்து வலுவிழக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிக்காக பேசுறீங்க. அதுவும் எடுபட போறது கிடையாது. நீங்க வந்து திமுகவை பொறுத்தவரை ஒரு டெட் வெயிட் தான் தமிழகத்துக்கு. ஒரு நாம்கேவாஸ் தேர்தலாக தான் நான் பார்க்கிறோம். ஏற்கனவே பிஜேபி வந்து அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் வந்து வெற்றி கூட்டணியாக முடிவு செய்து விட்டார்கள். அதை தாண்டி எலெக்ஷன் அப்படிங்கிறது நடத்த வேண்டிய ஒரு ஜனநாயக கடமை. அந்த கடமையாக தான் பார்த்து இப்போது எலெக்ஷன் நடக்க போகிறது. இப்ப திருமாவளவன் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணல, இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. யார் தெரிவிச்சிருக்காங்க? திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல வாயை திறக்கல. அதாவது இந்தியாவுக்கு ஆதரவாக வாயை திறந்து பாகிஸ்தானை கண்டிப்பதற்கு எந்த போராட்டமும் முன்னெடுக்கவில்லை. சோ இந்திய திருநாடு மீது இல்லாத அக்கறை அண்ணனுக்கு ஈரான் மீது இருக்கிறது. இன்னைக்கு ஈரான் மீது யாரு வார் தொடுக்கிறானா, இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்கிறார்கள். உண்மையிலே அண்ணன் திருமாவளவனுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நான் கூட அண்ணனுக்கு பிளைட் டிக்கெட் போட்டு கொடுக்கறேன், அவர் அமெரிக்கா போய் இஸ்ரேல் போயோ ஆர்ப்பாட்டம் செய்யணும். அதை விட்டுட்டு சென்னையில வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை இன்னைக்கு வேங்கை வாயில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்க தைரியம் இல்லாமல் இங்க நடக்கக்கூடிய நேற்று கூட சிவகங்கையில் நடந்ததுக்கு லாக்அப் டெத் 27 லாக்அப் டெத்துக்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி வாய் திறக்க வந்து வழி இல்லாமல் இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து விட்டு சோ பாலிடிக்ஸ்ல வந்து எப்போதுமே நம்ம இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கொள்வது அவசியம். அவருடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இன்னைக்கு ஈரானை பத்தி பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், அதாவது நாட்டின் மீது பற்று உள்ள உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இந்த நடிப்பை நம்ப தயாராக இல்லை. இந்த நடிப்பு எடுபட போவதில்லை. அண்ணன் திருமாவாகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், கதை வசனம் எல்லாம் சினிமாவோடு சரியே தவிர மக்கள் பார்வைக்கு உண்மையான அரசியலிலே அதெல்லாம் எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்தார்கள். அதாவது சிலிண்டர் மானியம் என்று பொய் சொல்லி, மாணவர் கடன் ரத்து என்று பொய் சொல்லி, நீட் ரத்து என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு அமர்ந்து வந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை என்பதெல்லாம் ஒரு அரசாங்கம் தனியாக நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து குளோபல் எக்கானமியை பொறுத்து இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு வார் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே குறிப்பாக இந்த பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய, கேஸ் தயாரிக்கக்கூடிய, சிலிண்டர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ஜிசிசி பகுதி என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே இன்னைக்கு வந்து ஒரு போர் மூண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட இந்திய திருநாட்டிலே பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறாமல் பார்த்து கொண்டு மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் பாதுகாப்பான ஒரு அரசாங்கம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதுக்கு காரணம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். சோ எப்பயுமே வந்து எலெக்ஷனை வைத்தெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஏமாற்றுவதற்காக விலையை குறைக்கிறதும் ஏற்றுவதும், அதான் சொன்னல திமுக மாதிரி 5000 ரூபாய் எலெக்ஷனுக்காக தூக்கி அள்ளி வீசும். ஏன் போன வருஷம் கொடுக்கலாம் 5000 ரூபாய், இப்ப மட்டும் கொடுக்குறீங்க? லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்துருக்கலாம். எப்போதும் இல்லாத அக்கறை திடீர்னு வந்து நீங்க 5000 கொடுத்திருக்கீங்க. சோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து கண்கட்டி வித்தை காட்டி மேஜிக் ஷோ காட்டுறதுலாம் பிஜேபிக்கு பழக்கம் கிடையாது. என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான் சில விஷயங்கள் நடைபெற வேண்டும். ஆனாலும் இன்னைக்கு இன்ஃபிளேஷன் அப்படின்பது, விலை உயர்வு என்பது உலக நாடுகளை பார்க்கும் பொழுது இந்தியாவில் தான் கம்மியாக இருக்கிறது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டினை நமது தமிழகத்தை சார்ந்த பாரதத்தின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். விலை உயர்வு பெருசாக இல்லாமல் இன்ஃபிளேஷன் வந்து கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த விலை உயர்வு என்பதை இல்லாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசாங்கத்தோட தலையாய கடமையாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய அரசாங்கம் மீது சொன்ன பிரச்சனையும் மக்களுக்கு கண்டிப்பாக. சோ எப்போதுமே ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லா கட்சியும் அங்க போய் சேர்றாங்க அப்படி நியூஸ் வர்றது வந்து ஒரு சகஜமான விஷயம் தான். அப்படித்தான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிறைய கட்சிகள் வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் உலவரதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சோ யார் யாரெல்லாம் வந்து சேருவார்கள் அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு நாமினேஷன் பண்ற மினிட் வரைக்கும் டைம் இருக்கு. சோ யார் வேணாலும் சேரலாம். பட் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக அந்த திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சோ அந்த நோக்கத்தோடு யார் எந்த கட்சியெல்லாம் உண்மையிலே அந்த நோக்கம் இருக்கிறதோ அந்த கட்சியெல்லாம் இணைந்து கொள்ளலாம். ஆனா அந்த கட்சிக்கு இணைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிக்கு தமிழக மக்களை காக்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும் என்கிற உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருப்பவர்களுக்கான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த இந்தியாவோட ஃபார்மேஷன் யாருக்காக?
இந்த என்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கதே கொள்கை ரீதியாக எங்களுக்குள்ள வந்து முரண்பாடு இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காமன் ஃபேக்டர், அந்த காமன் ஃபேக்டர் என்னன்னா திமுகவை தோற்கடிக்க வேண்டும், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும். சோ அந்த எண்ணம் எந்தெந்த கட்சிகளா இருக்கோ அந்த கட்சியெல்லாம் வந்து சேர வேண்டிய இடம் என்டிஏ. அதில் யார் வராங்க அப்படிங்கறது அவங்க முடிவெடுக்க வேண்டும், கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். காங்கிரஸ் வந்து 60க்கும் மேற்பட்ட சீட்டு கேட்டதா நீங்க சொல்றீங்க, ரொம்ப புதிய தகவலா இருக்குது. அப்படி காங்கிரஸ் நிர்வாகிகள் யாருமே சொல்ல மூத்தவர்களும் சொல்லல. இன்னொன்னா திமுகவை நோக்கி பல கட்சிகள் படையெடுத்து வர்றதுனால அவங்களால எப்படி வந்து அதிகபட்ச சீட்டு கொடுக்க முடியும்? அது ஒரு இது இருக்குது இல்ல. இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு அந்த அளவுக்கு ஃபேம் இல்லாததுனால இவங்க ஒரு லிமிட்டட் சீட் தானே தர முடியும். 60 சீட்டை வந்து இந்த தேர்தலில் காங்கிரஸ் கேட்கிற சூழ்நிலையில இல்ல. ஏன்னா காங்கிரஸுக்கான வலு இன்னைக்கு தமிழகத்தில் இல்லை என்பது அவர்கள் உணர்கிறார்கள். ஆனா 2011 காங்கிரஸ் தமிழகத்தில் எத்தனை இடங்கள்ல போட்டியிட்டாங்க, 2016 எத்தனை இடங்கள்ல போட்டியிட்டாங்க, 2021 எத்தனை இடத்துல போட்டியிட்டாங்க. ஒரு கட்சின்னு இருந்தா ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க போட்டியிட்ட இடத்தை விட அதிக இடங்கள்ல போட்டியிட்டு அந்த மாநிலத்திலே அவர்கள் தடம் படிக்க மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இயக்கமாக இருக்க வேண்டும். அதான் ஒரு கட்சிக்கு அழகு. ஆனா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 60ல இருந்து 40 மாறி 20ல வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு. சோ படிப்படியாக 20 சீட்டாக தொடர்ச்சிட்டு நிக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் கூட தேர்தலுக்கு தேர்தல் எப்படி 6 சீட் வாங்கி நின்றுறாரு. ஆனா காங்கிரஸ் பாருங்க தேர்தலுக்கு தேர்தல் அப்படியே அவங்களோட வாக்கு வங்கி இழந்து கொண்டே வந்து தமிழகத்துல ஒண்ணுமே இல்லாத கட்சியா மாறிக்கொண்டு வருகிறார்கள். தன்மானத்தை அடகு வைத்து இன்னைக்கு தேர்தல் கூட்டணிக்காக தேர்தல் கணக்குக்காக போட்டியிடக்கூடிய கட்சிகள் தான். இது ஒரு பக்கா அடிமை கூட்டணி. திமுகவுக்கு காங்கிரஸ் அடிமை, காங்கிரஸுக்கு திமுக அடிமை. சோ அடிமை கூட்டணியாக இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறார்கள். நீங்க வந்து 2024 பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பிளிட் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏ இன்னைக்கு இல்ல. இந்த என்டிஏ 2024 இருந்தனாலே அவங்களுக்கு புரிந்திருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு இமாலய வெற்றியை என்டிஏ கூட்டணி தமிழகத்திலே பெற்று இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு ஒன்று சேர முடியாத சூழ்நிலை. ஆனா இன்று ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். இந்த ஒன்று சேர்ந்த எங்கள் பலம் என்பது 2026 மக்களுக்கு நிரூபித்து ஒரு நல்லாட்சி மக்களாட்சியை நிச்சயமாக தமிழகத்திலே மக்களுக்கு கொடுக்கும். தலைவர் விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்னாளா போயிட்டு இருக்குது. குறிப்பா அந்த கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகள் அவர் சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாமோ பொது நிகழ்ச்சிக்கு போகையில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வீடியோவை எப்படி பாக்குறீங்க? இப்ப அவருக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எப்படி? பப்ளிக் லைஃப்ல இருக்க ஒரு பர்சனுக்கு பிரைவேட் லைஃப் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆயினும் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய தரப்பின் வாதங்களை பார்த்துதான் ஒரு கருத்து கூற முடியும். ஆகவே இது அவரோட பர்சனல் விஷயம் என்பதனால் நான் கருத்து கூற விரும்பவில்லை. அதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அதை பத்தி அவர்தான் தெரிவிக்க வேண்டும். தேர்தலில் இது ஏதாவது பெண்கள் வாக்குகளை தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிறைய பெண் ரசிகர்கள் விஜய்க்கு உண்டு. இது அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை தமிழக பெண்கள் வந்து ரொம்ப எமோஷனலா ரொம்ப கனெக்டடா இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது நியாயமான விஷயம்தான். சோ இதற்கான பதில் என்ன என்பதை தாவேகாவின் தலைவர் தான் எடுத்து கூற வேண்டும். அதை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார், எப்படி நடந்து கொள்ள போகிறார், அது வர்த்தா வர்த்தில்லையா என்பதற்கான முடிவு அவர் கையில இருக்கு. அவர் தான் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றாங்க. ஒரு பெரிய ராஜதந்திரி அப்படிங்கிற கருத்தை நம்ம தொடர்ந்து யாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜதந்திரி அப்படிங்கறதெல்லாம் சொல்றோம். அமெரிக்கா அதிபர் உள்ளிட்டவர்களுக்கு சரி சமமா உலக அரசியல பார்க்கப்படுறாரு. ஆனால் இப்ப சமீபமா காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, ரஷ்யாவுக்கு இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கான அனுமதியை கூட மோடி கிட்ட இவர் வழங்குற மாதிரி இருக்கு, ட்ரம்ப் வழங்குற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு நம்ம வெளியுறவு கொள்கை அப்படின்னு? 20% இந்தியாவோட ஆயில் நம்ம வாங்குவது ரஷ்யால தான் தொடர்ச்சியாக இன்று வரை இருந்து கொண்டு வருகிறது. எப்போதுமே நம்ம அதிகப்படியான எண்ணெய் என்பதை இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் வாங்கி கொண்டு வருகிறோம். சோ ரஷ்யால வந்து இப்போதும் கூட நம்ம வந்து வாங்குவதை நிறுத்தவில்லை, வாங்குவதை குறைத்து கொண்டு இன்னும் அதிகப்படியான எண்ணெயை ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கொடுத்தக்கூடிய நம்மளுக்கு எந்த கண்ட்ரியில வாங்கினா நம்மளுக்கு விலை கம்மியா கிடைக்குமோ, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்குமோ அந்த பாலிசி தான். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். அலைன்மெண்ட் இப்ப கிடையாது, மல்டி அலைன்மெண்ட் பாலிசி. சோ இன்னைக்கு இந்தியாவுக்கு ஈரான் கூடயும் உறவு இருக்கு, இஸ்ரேல் கூடயும் உறவு இருக்கு, இன்னைக்கு இந்தியாவுக்கு ரஷ்யா கூடயும் உறவு இருக்கு, அமெரிக்கா கூடயும் உறவு இருக்கு. இந்தியா யுக்ரைனும் பேசுவாங்க, ரஷ்யாட்டும் பேசுவாங்க. சோ இன்னைக்கு ஒரு மல்டி அலைன்மெண்ட், எல்லா நாடுகளோடும் சமமான உறவை வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பாலிசி. சோ எந்த நாடும் இந்தியாவுக்கு டிக்டேட் பண்ண முடியாது, நீ யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, யார் கூட தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இஸ்ரேல் இருந்து டெக்னாலஜி இந்தியா வாங்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்காக, வாட்டர் கன்சர்வேஷனுக்காக, சோ தண்ணீர் சேமிப்புக்கு, விவசாயத்தை பெருக்குவதற்கு இஸ்ரேல் டெக்னாலஜியை பாரோ பண்றோம். ஈரான் இருந்து ஆயில் வாங்குறோம். சோ இரண்டு நாடுகளையும் வர்த்தகம் பண்றோம். சோ இந்தியாவுக்கு ஒரு மல்டி அலைன்மெண்ட் பாலிசி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே காங்கிரஸோட ஆட்சி காலத்துல அப்படி பண்ண முடியாது. ஒரு அடிமையாக நம்ம இந்திய நாட்டை வந்து மாற்றி வைத்திருந்தார்கள். ஆனா இன்று வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் பாலிசி, நம்ம ஒரு டெமோக்ரசி, ஒரு பலமான நாடாக திகழ்ந்து கொண்டு வருகிறது.
வருகிறோம். சோ ஆகவே இப்படிப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்ம எந்த நாட்டுல வந்து எண்ணெய் வாங்கலாம், கச்சா எண்ணெய் வாங்கினால் நம்ம நாட்டுக்கு பலனோ, நமக்கு வரி கம்மியா இருக்குமோ, நமக்கு அதிக பலன் வருமோ அந்த நாட்டிலே பர்ச்சேஸ் பண்ணி நாட்டு மக்களுக்கு அந்த பலனை நேரடியாக தரக்கூடிய ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம். எவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பாங்க? இது எந்திய கூட்டணி கட்சி தலைவர் பங்கேற்பாங்களா இல்ல பிஜேபி சார்ந்தவர்கள் மட்டும் பங்கேற்பாங்களா? எல்லாமே வந்து என்டிஏ கூட்டணி நிகழ்ச்சிகள் தான். இந்த கடந்த 2 நிகழ்ச்சிகளுமே என்டிஏ நிகழ்ச்சிகள். இதுவும் ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான என்டிஏ நிகழ்ச்சி. ஒவ்வொரு பகுதியிலுமே வட தமிழ்நாட்டுக்கு மதுராந்தகத்திலும் தென் தமிழகத்துக்கு மதுரையிலுமே இப்ப வந்து மத்திய தமிழகத்தை கணக்கு செய்து திருச்சியிலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எல்லா ஊர்களிலுமே 4-5 லட்சம் நபர்களுக்கு மேல் கலந்து கொண்டு வருகிறார்கள். அப்ப அதையும் தாண்டி இன்னும் அதிக நபர்கள், ஏன்னா வாகனங்கள் அந்த பகுதியில் வாகனமே கிடைக்க மாட்டேங்குது புக் பண்றதுக்கு. அத்தனை வாகனங்களும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு கட்சியாக எடுத்துக்கொண்டு பிரதமரை பார்ப்பதற்கு, அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி பார்ப்பதற்கு, அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு, திமுக அட்டாக் பண்ற என்னெல்லாம் சொல்ல போறாங்க, என்ன திட்டங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்ப்பதற்கு கேட்பதற்கு மக்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். சோ ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலே இந்த ஊர்களில், ஏன்னா ஒவ்வொரு தடவை மாநாடு போடும்போது பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு டிராபிக், மக்கள் உள்ள வர முடியல. சோ காவல்துறையோட ஒத்துழைப்பு என்பது மதுரை போன்ற இடங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது. சோ இந்த முறை அந்த ஒத்துழைப்பு எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும். நடப்பது பிரதமர் நிகழ்ச்சி. சோ அதற்கான ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி இப்ப நிகழ்ச்சியை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு களத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கலுக்கு போன வருஷம் பணம் கொடுக்கறதுக்கு முதல்வருக்கு பணம் வரவில்லை. 2024 தேர்தல் நடந்துச்சு. 24 தேர்தல் டைம்லயும் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சு. சோ அந்த டைம்லயும் பணம் கொடுக்க முடியாது. அப்பயே அந்த பணத்தை கொடுக்கல. 2024 டைம்ல இதே மாதிரி கோட் ஆஃப் கான்டக்ட் வச்சிருந்தாங்க. அப்ப 2024 கோட் ஆஃப் கான்டக்ட் டைம்லயும் மக்களுக்கு அவதிப்பட்டு இருப்பாங்க. அப்பயும் அவஸ்தை தான். அப்பயும் திமுக அரசாங்கம் தான். சோ திமுகனாலே மக்களுக்கு அவதி தான். சோ அப்ப மக்களோட அவதி உங்களுக்கு புரியவில்லை. ஏனென்று கேட்டால் அண்ணா திமுகவும் பாஜகவும் தனித்து போட்டியிட்டார்கள். இன்னைக்கு 2 பேர் ஒன்னா போட்டியிட்டால் தோல்வி பயம். சோ அன்னைக்கு 2024ல வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் உங்களை அஃபெக்ட் பண்ணல. ஆனா 26ல வரப்போகின்ற கோட் ஆஃப் கான்டக்ட் டேட் அறிவிப்பதற்கு முன்பாகவே தோல்வி பயத்தின் காரணமாக மட்டும்தான், மக்கள் மீது அக்கறை கொண்டில்ல, தோல்வி பயத்தின் காரணமாக மட்டும்தான் நீங்கள் பணம் கொடுத்தீர்கள். இதுதான் உண்மை. இதை மக்கள் மறுபடியும் சொல்றேன், மக்களுக்கு தேவை இன்று இலவசத்தை தாண்டி நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, நல்ல சுகாதாரம், மருத்துவ வசதிகள், நல்ல வேலை வாய்ப்புகள், டெவலப்மெண்ட். இதான் மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இலவசம் என்பதெல்லாம் தாண்டி மக்கள் போயிட்டாங்க. திமுக காரன் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, ஓட்ட போட மாட்டாங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லாட்சி, லாங் டேர்ம்ல வந்து செய்யக்கூடிய ஆட்சி, இளைஞர்களுக்கு மேம்பாடு, போதை கலாச்சாரத்துடன் விடுபட வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு மக்கள் வந்து விட்டார்கள். சோ எத்தனாயிரம் மனம் கொடுத்தாலும் இதெல்லாம் ஈடு செய்ய முடியாது. ஒரே நாடு ஒரே வந்து வெளியிட்டிருந்தார். விஜயுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்டிருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அவரு வந்து முழு பேருந்துகளுமே இலவசமா பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பல்வேறு இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாரு. புதுக்கட்சி தலைவர்களும் இலவசத்தை தமிழக மக்களை திணிக்கிறது எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் வந்து சர்க்கார்னு படம் நடிச்சிருந்தாரு. அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீயா கொடுத்த மிக்சி கிரைண்ட் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி எல்லாம் சீன் வச்சிருந்தாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் 6 அப்படிங்கிற பேர்ல அறிவிச்சிருக்கு. சூப்பர் 6 தானே? சூப்பர் 6 அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு லாட்டரியோட பேரு. சோ லாட்டரிங்கிறது வந்து ஏற்கனவே விஜய் கூட நிறைய கனெக்ஷன் இருக்கு. சோ அவர் அறிவிச்ச திட்டமும் சூப்பர் 6 லாட்டரிங்கிற பேரெல்லாம் அவர் அறிவிச்சிருக்காரு. சோ அவர் அரசியல் கட்சியே ஒரு லாட்டரி போலதான், அடிச்சா லக்கு, ஒரு கேம்பிளிங் தான் அவரு. சோ கேம்பிளிங் மாதிரி தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குளோரிஃபைட் ஃபேன் கிளப், ஒரு ரசிகர் மன்றத்தை இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி போல் பக்குவம் இல்லாமல், இதை விட பெரிய ஜாம்பவாங்கள்லாம் இருந்திருக்காங்க. புரட்சிக்கு தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்திருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, திரு அஜித்குமார் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் கூட அந்த ரசிகர் பட்டாளத்தை சரியான முறையிலே ஒழுக்கப்படுத்தி, ஒரு கட்சி நிகழ்ச்சியில கூட மக்களை ஒழுக்கப்படுத்தி அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு இயக்கம் தமிழகத்தோட பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யும்? ஒரு சின்ன ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க ஒரு மீட்டிங்க்கு, அந்த ரசிகரை கண்டித்து இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு கூட சொல்ல முடியாத ஒரு தலைவர் எப்படி வந்து நாளைக்கு மக்களுக்காக குரல் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலயும் இன்னைக்கு வந்து இருக்கு. அந்த ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன குழந்தைய வந்து தூக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த குழந்தை கீழே மிதிச்சுட்டு மேல போறாங்க, ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை. சோ அப்படி வந்து ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு வந்து அள்ளி வீசுறாரு. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க உட்கார்ந்து. ஆனா ஒரு பவுன் அப்படிங்கிற, ஒரு பவுனுக்கு எவ்வளவு விலை, ஒரு பவுன் விலை எவ்வளவுன்னு கூட திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சோ அதுக்கு ஒரு பவுன் அள்ளி வீசுறாரு. இப்ப 1000 2000 அப்புறம் 2500 அப்படிங்கிறாரு. சோ இன்னைக்கு வந்து வாய்க்கு வந்த வாக்குறுதி அடிச்சு விட்டுருக்காரு. சோ ஒருத்தங்க வந்து ஜெயிக்க முடியாத முடிவாயிருச்சுன்னா என்ன வேணா சொல்லலாம். அந்த விதத்திலே இன்னைக்கு ஒரு ரெலவன்ஸுக்காக, குறிப்பாக அவர் மீது இருக்கக்கூடிய கரையை போக்குவதற்காக அன்னைக்கு வந்து மீடியா அட்டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்காக பேசியிருப்பாரோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் சீரியஸா பேசினாரான்னு தெரியல. ஒரே நாடு ஒரே தேர்தல்
அதை விட கொடுமையான ஒரு மருந்தை கொடுக்கறது சமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதான் முதல்வர் அவர்கள் தற்போது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை மறைப்பதற்காக அவர் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல், இதெல்லாம் வந்து ஒரு காமன் டெம்ப்ளேட், திமுக டெம்ப்ளேட். அவங்க எப்படிலாம் டைவர்ட் பண்ணும் அப்படிங்கறதுல ஜித்து கில்லாடிங்க அவங்க. சோ அதை தான் தற்போது செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு தமிழகத்திலே நிலவக்கூடிய பெண்களுக்கான எதிரான வன்கொடுமைகள், போதை கலாச்சாரம், இந்த வரிசையா இருக்கக்கூடிய ஸ்கேண்டல், அதாவது கரப்ஷன் ஸ்கேண்டல், இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா ரோட்ல இறங்கி இன்னைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எதிராக. எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் பேக் பண்ணி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே கவர்மெண்ட் ஸ்டாஃப் திமுக எதிராக போயிட்டாங்க. சோ அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை ஏற்பட்டு இன்னைக்கு தமிழகத்துல திமுகவுக்கு மிக எதிரான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. சோ இந்த சூழ்நிலையை மறைப்பதற்காக குறிப்பாக லாக்அப் மரணங்கள், லாக்அப் டெத், ஜாதி ரீதியான மரணங்கள் தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கின்றன. நீங்க பெரியாரை பத்தி அவ்வளவு பேசுறீங்க, ஆனா ஜாதி ரீதியாக அதிக கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டு வருகிறது. இன்னைக்கு நாங்குநேர்ல ரோட்ல உட்கார்ந்து காபி குடிக்கிறவங்க கூட வெட்டுறாங்க. ஒரு பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன், அவருக்கு கூட இன்னைக்கு இது கிடையாது, பாதுகாப்பு, அவரை கூட வெட்டிட்டு போறாங்க. சோ இந்த சூழ்நிலையை மறைப்பதற்காக என்ன வேணா பேசுவார் இன்னைக்கு திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். எதை வேணா பேசி திசை திருப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஆனால் இது எதுவுமே நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பொய்களோ புரட்டுகளோ இந்த தேர்தலை பொறுத்தவரை எடுபட போவது கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ.